பொண்ணு பார்த்துட்டு போனவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அண்ணன் இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணப்போ கூட என்கிட்ட கேட்டாரு. வெக்கேஷன் ஆரம்பிச்சிடுச்சுன்னா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு புலம்பிட்டு இருந்தாரு. அதனால என்னைக்கு வரணும்னு கரெக்டா சொல்ல சொன்னாரு. வாயை திறந்து பேசினா குறைஞ்சா போயிடுவேன். மத்தவங்களை கஷ்டப்படுறதுல என்ன சுகமோ? எனக்கு ஏற்கனவே 2 அட்டாக் வந்ததுங்கிறத மறந்துட்டீங்க. 3வது அட்டாக் வந்தா உயிர் போயிடுமா தாத்தா? ஏய், அதிக பிரசங்கித்தனமா பேசாத. குழந்தையா லட்சணமா வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. நாளைக்கு அவர் என்ன கூப்பிட்டாருன்னா அவருக்கு நான் ஏதாவது பதில் சொல்லணும். 25ஆம் தேதி அமெரிக்காவுக்கு அவர் திரும்பி போறாரு. உன்னோட முடிவு என்னன்னு தெரிஞ்சதுன்னா நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருவேன். அனுவை என் கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்களே. இது எல்லாமே ஏற்கனவே பேசி முடிவு பண்ணது தானே. நல்ல அந்தஸ்து உள்ள பையாம இந்த சம்பந்தத்தால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு தான் நான் இவ்வளவு வற்புறுத்துறேன். நான் அவரை கூப்பிட்டு சரின்னு சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்க எடுத்துறாதீங்க. என்ன ஏத்துக்கிறவரு என் பொண்ணு மட்டும் வேண்டான்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. அப்பா, நான் அனு பேசுறேன்ப்பா. தாத்தா அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறாரா? அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்கல. தாத்தா அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. போன் கொடுக்கட்டுமா? வேண்டாம், வேண்டாமா, நீ சொல்லு. அம்மாவுக்காக நான் ஒரு பாட்டு பாடலான்னு இருந்தேன். நான் அழும்போது அம்மா எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குமே. மறந்துட்டீங்களாப்பா? மறந்துட்டு சொல்லில் புல்லாங்குழல் உன்னை தேடும். தேன் போல சொல்லி புல்லா